அதுக்கு நீங்கள் டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பற்றி ரிவ்யூ கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணிக்கலாம். சாவி ஆன் பண்ணால் உங்களுக்கு இதுதான் காட்டும், ரெடி டு ரேஸ்னு. அப்புறம் வந்துட்டு இது வந்து நான் ஃபேவரேட்ஸ் 4 இருக்கும், நம்ம என்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கலாம். கூலன் டெம்பரேச்சர் வச்சுருக்கேன், பேட்டரியோட இது வச்சுருக்கேன். காயின்ஸ்னால் வந்துட்டு நம்ம 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெட்ரோல் தேவைன்னு அதிலே காட்டும். இப்போ ட்ரிப் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். இதில் போய்ட்டிங்கன்னா மோட்டார் சைக்கிளில் வந்துட்டு ரைட் மோடு வந்துட்டு இருக்கும். ரைட் மோடு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டு ட்ராக் இருக்குது. ட்ராக் மோடுக்கு அந்தளவுக்கு வித்தியாசம் இல்லை கைஸ், டிஸ்பிளே மட்டும் தான் கலர் சேஞ்ச் ஆகும். அவங்க வச்சு காட்டுறதுக்கு ட்ராக் மோட் வச்சாச்சு. இப்போ டிஸ்பிளே வந்துட்டு லோக் மட்டும் மாறும், ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த இடத்துல ஒயிட் இப்போலாம் ரெட் கலரில் வருது. அப்புறம் வந்துட்டு ஃபுல் செட்டிங்ஸே அப்படி சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதாங்க. ட்ராக் மோடுக்கு பவர்லாம் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது, இந்த டிஸ்பிளே மட்டும் இது மட்டும் சேஞ்ச் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ரோட் மோடு வந்துட்டு நம்ம வந்து பின்னாடி உள்ள ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரோட்டில் தான் வச்சுருக்கேன். சூப்பர் மோட்டை வந்தால் பின்னாடி இது ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் அடிச்சுக்கலாம். அந்த ஆஃப் ரோடெலாம் பண்ணுறதா இருந்தால் ஆஃப் பண்ணிட்டே பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆன்லேயே வச்சுக்கலாம், அது நமக்கு தேவைப்படும். சும்மா ஆனில் வச்சுட்டே ஓட்டுங்க, அதான் நல்லது. பைக் இன்ஃபோக்குள்ளே போய்ட்டிங்கன்னா கூலன் டெம்பரேச்சரு, ஃபியூல் ரேஞ்சு, பேட்ரி, ஓடோ காட்டும். அது வந்து சர்வீஸ் இண்டிகேட்டர். சர்வீஸ்னால் என்ன பேலன்ஸ் எவ்வளோ சர்வீஸ் இருக்குன்னு டியூ இன்னும் இதில் காட்டும். 4384 ஓட்டி முடிச்சுட்டு மறுபடியும் போய் செகண்ட் சர்வீஸ் ஓட்டணும். நெக்ஸ்ட்டு இதில் போய் பார்க்கலாம். பைக் இன்ஃபோவில் எல்லாம் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்குது. ட்ரிப் 1 வந்துட்டு இப்போ மைனஸ் பண்ணோன்னா இந்த பட்டன் கீழே வந்துட்டு ரைட் சைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மைனஸ் ஆயிரும், 0 வந்துடும் ட்ரிப் 1. ட்ரிப் 2 அதே மாதிரி தான். ரைட்டில் வந்துட்டு இது கரெக்டாக வருது. செட்டிங் ஃபேவரட் நான் சொன்னேன், கீழே அந்த 4 இது வரணும், நமக்கு தேவையான 4 வச்சுக்கலாம். கீழே குயிக் செலக்டர்னால் இந்த பட்டனோட செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி தேவையோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மட்டும் கரெக்டாக வச்சுக்கலாம். கனெக்டிவிட்டி போயிட்டிங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, அது வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு குயிக் ஷிஃப்ட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரைட் சைட் பட்டன் இருக்குல்ல, அது கீழே இந்த சைடு வந்துட்டு அடிச்சிங்கன்னா ஆனு ஆஃபு ரெண்டுமே அதே தான். ஷிஃப்ட் லைட் தான் ஒரு ஆள் முக்கியமாக கேட்டிருந்தது ஒருத்தர். ஷிஃப்ட் லைட் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த 6000 RPM 5000 RPM இருக்குல்ல, அதுலேயே உங்களுக்கு டிஸ்பிளேல ஷிஃப்ட் லைட் எரியணும்னா இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 8500 வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் 7000 வச்சு காட்டுறேன். 7000 வச்சுட்டு இந்த ரைட் சைட் பட்டன் அப்படின்னா அது செட் ஆயிரும். லாஸ்ட்டில் RPM எவ்வளோ வைக்கணும்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் RPM வந்துட்டு மேக்ஸிமம் 10,000 தான். நான் லெவல் கிட்டே வச்சுக்கிறேன். டாப் பண்ணி எடுத்து கொஞ்சம் யூஸ் ஆகுமா, இதனால டாப் பண்ணி எது ஏறுமா என்னன்னு தெரில. வச்சு ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வேணால் நான் வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க ஐஸ். இது வந்து கிளாக் வந்துட்டு டேட் அண்டு டைம் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். யூனிட்ஸ் வந்துட்டு லாங்குவேஜ் வந்துட்டு நிறையா லாங்குவேஜ் இருக்குது. இட்டாலியன், ஃப்ரான்ஸு, அவ்வளோதாங்க.